ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி ஹோம் டூர். காலையிலே வானம் நல்லா தெளிவாக இருக்கு. பனி தான் கொஞ்சம் பெய்யுது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கைட்டா. கைட்டாவும் அதோட பேர் சப்ப முக்கியம். இந்த பேர் எப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்க காலையிலே. நர்ஸ் கைட்டா பார்க்குறா, சுத்துருன்னு முழிக்கிறா. நான் வேணும் தினி எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல. நான் சப்ப முக்கி திரும்பி உட்காந்துக்கிறா. மூஞ்சி காமி. ஆ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டார்வின் பேர். டார்வின் பேருக்கு தான் இன்னும் பேரே வைக்கல. ஏதாவது நல்ல பேர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி இன்னும் பேர் ஆக்கல. டார்வினே காப்பாத்துறியா? நான் 2 பேரும் திருத்துறன்னு முடிக்கிறீங்க. அவளே ஆஹா, யாரும் அவன் புதுசுலேருந்து வீடிக்கிறான்னு பார்க்குறீங்களா? சரி, அடுத்து இதுதான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க செடி. பக்கத்து வீட்டுக்காரங்களும் ரோஸ் செடி வளர்க்குறாங்க, பட் ரோஸ் வளர்க்குறாங்க. இதுதான் வளர்க்குறாங்க. இவ்வளோ இதுக்கு அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். அதான் வீடியோவில் காமிச்சேன். அடுத்து பார்க்க போகிறது செம்பருத்தி செடி. இதில் ஒரு பூச்சி தாக்குதல் நடப்பதுனால ரொம்ப நாளாக பூவே வைக்க மாட்டேது. நான் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணேன். அடுத்தது கொத்தமல்லி தான் நம்ம அரைச்சிருக்கோம் புதுசாக. எப்படி நான் அரைச்சி வந்துருக்கோம் பாருங்க. அழகாக இருக்குல்ல, கொத்தமல்லி பெருசாக நான் காமிச்சேன். இது தெனப்புல். தெனப்புல் இதில் வரைச்சி நம்ம லவ் பேர்ட்ஸ்களுக்கான ஒரு ஐடியா ஒன்றா தான் வந்துருக்கு. அடுத்து பட்ரோஸ். இதுலேயும் ஒரே ஒரு பூ தான் பூத்துது. அதுக்கப்புறம் ஒரு பூவையும் காணும். அடுத்து இது கொஞ்சம் புதுசாக ஆச்சு. எங்கள் அப்பா தான் ஆச்சு வரையில கற்பூரவல்லி உடம்புக்கு எடுத்து வந்து வச்சுட்டாரு. அடுத்து மணி பிளான்ட். மணி பிளான்ட் நல்லா குரோத்து தான். ஜனவரி எவ்வளோ போகிறாரு பாருங்க. மணி பிளான்ட். மணி பிளான்ட் நல்லா நம்ம வீட்டில் வராது. நல்லா பச்சை பஸ்ஸாக இருந்தேன். இப்படி அழகாக இருக்கு பாருங்க. இதுதான் எனக்கு பிடிக்கும், கோல்டன் கலர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோஸ் செடி. ரோஸ் செடியும் ரொம்ப வச்சுங்க பூச்சி நான் வைக்க போகுது. ஏன்னா நிறையா கலைஞர்களாக புதுசாக வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் வச்சுருன்னு நினைக்கிறேன். அடுத்து புதுசாக நட்டுருக்க வேர்க்கடலை 3 மாதத்தில் அறுவடை. இது அடுத்த செட்டுக்கு ரெடி ஆகிட்டு. தக்காளி செடிங்க ரெண்டும் கூட ஒரு வேர்க்கடலை. அடுத்து பார்க்க போகிறது நம்மளோட பெரிய செடி தக்காளி செடி. எப்படி சர்ப்ரைஸ்! தக்காளி செடியில் காய வச்சு பழுக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செங்காயம் வந்திருக்கு பார்த்தீங்களா? அது ஒன்று மட்டும் இல்லை, இங்கே பாருங்க எத்தனை காய் இருக்குன்னு. ஃபுல்லாக செடி ஃபுல்லாக காய் தான். செடி தான் வந்து நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம் காய்ஸ். இதுலேருந்து நிறைய தக்காளி பறிச்சுட்டு இருப்போம். நிறைய பேர் வேறு கண்ணு வச்சிட்டாங்க. அதான் செடி ரொம்ப வாடி போயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் நிறைய தக்காளி வச்சிருப்போம். இது வந்து ஒரு தக்காளி அறுவடை பண்ண போகிறோம். பறிச்சாச்சு பாருங்க எப்படி தக்காளி என்ன கலரில், கோல்டன் கலரில் மினுக்குது அப்படியே. அடுத்து நம்ம வீட்டில் பார்க்க போகிறது இவன் நம்மளோட நியூ கம்பர். நம்ம வீட்டில் இவனுக்கும் என்ன பேரே வைக்கல. இவனுக்கு ஏதாவது நல்ல பேராக சொல்லுங்க. எப்படி ஓடுறான் பாருங்க. வீடியோ நான் காமிக்க மாட்டான், ஓடுவான் நல்லா. நான் காரன் அதை பார்க்குறேன். கூடி சீக்கிரம் ஒரு பேர் அடுத்த வீடியோவில் எனக்கு பேரோட வரேன். அடுத்து பார்க்க போது நம்ம பழைய பையன். இவன் பேர் நீமோ. நீமோ செம கோக்காரன். பாரு எப்படி பார்க்குறான்னு. ஏன்னா சுற்றி சுற்றி வருவான். இதோட வீடியோ முடிஞ்சது காய்ஸ். அடுத்த வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன். பாய்.